ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல் செட் பண்ணிடுங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல் செட் பண்ணிங்க தான் நான் போகிற வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். ஓகே, வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணால் பார்த்து இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஃபாலோ பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து ரீப்ளை பண்ணுவேன். அதனால் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம டெலகிராம் பேஜில் வந்து ஜாயின் பண்ணலாம், அதுலேயும் மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. அதோட லிங்க்கு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா மெட்டீரியலும் அனுப்பிட்டுக்கிறேன், அதில் நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணிடுங்க. அதில் 2 ப்ரீசெட் சொல்லியிருப்பேன். ஒன்று பார்த்தீங்கன்னா பீட்மார்க் ப்ரீசெட் இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஷேகட் ப்ரீசெட் இருக்கும். இந்த 2 ப்ரீசெட்டையும் பார்த்தீங்கன்னா அலைட் மோஷனில் வந்து மறக்காமல் இம்போர்ட் பண்ணிடுங்க. இம்போர்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட் நீங்கள் எந்த ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணுறீங்க, பீட்மார்க் ப்ரீசெட் ஒரு ப்ரீசெட் பார்த்தீங்கன்னா இருக்கும் ஃபஸ்ட்டாக, அதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணணும். ஃபஸ்ட்டு பீட்மார்க் ப்ரீசெட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து சாங்கில் இருக்கிற பீட்டுக்கு ஏற்ற மாதிரி இதில் மார்க் பண்ணி வச்சுப்பேன். இதில் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் மார்க் ஆகிருக்கும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாங்கோட பீட்டு தான். நீங்கள் அந்த இடத்துல மட்டும் இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிங்க போதும். இமேஜஸ் ஆட் பண்ணிட்டு இமேஜுக்கு தேவையான ஷேக் எஃபெக்ட் வந்து நான் இன்னொரு ப்ரீசெட் சொல்லியிருப்பேன், ஷேகட் ப்ரீசெட்னு. அந்த ப்ரீசெட்டில் கொடுத்துருப்பேன். அதுலேருந்து நீங்கள் டேரெக்டாக அதில் காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் நம்ம என்ன வீடியோ க்ரியேட் பண்ணோம் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ வந்து டுட்டோரியல் வீடியோ மேக் பண்ணி நம்ம போட்டுடலாம். ஓகே, இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம் டேரெக்டாக. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு டயலாக் மாதிரி வரும், அதாவது பிளாக் ஸ்க்ரீன் மாதிரி நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க. அது பார்த்தீங்கன்னா நானே க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். அதோட லிங்க்கை பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து ஆல் மெட்டீரியல் தந்துருக்கிறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அதை தான் ஆட் பண்ண போகிறோம். ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு மீடியாவில் போய் உங்களுக்கு தேவையான அந்த பிளாக் ஸ்க்ரீன் வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து எனக்கு தேவையான அந்த பிளாக் ஸ்க்ரீன் வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் இதை தான் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன் வரும். அதில் ஸ்பீக்கர் ஐக்கான் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிங்கன்னா இதில் ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா இருக்கும். அதில் வந்து வால்யூமை வந்து ஃபுல்லாக மியூட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக அதை வால்யூமை வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. இதைத்தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த பிளாக் ஸ்க்ரீன் வீடியோ வந்து ஆட் பண்ணிவிட்டு அதோட வால்யூமை வந்து ஃபுல்லாக மியூட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம டேரெக்டாக எப்படி வந்து இமேஜஸ் ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளே பண்ணுற ஐக்கான் பதில் பார்த்தீங்கன்னா 2 ஏரோ இருக்கும். அதில் ரைட் சைடு பார்த்த மாதிரி ஒரு ஏரோ இருக்கும், அந்த ஏரோ வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த ஏரோ செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த ஒயிட் பாயிண்டர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெட் லைனுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆயிரும். மூவ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து இமேஜஸ் ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த ஏரோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து அந்த ஏரோ செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் அந்த ஏரோ கிளிக் பண்ணிங்கனாவே போதும், அடுத்தடுத்த ரெட் லைனுக்கு வந்து அந்த ஒயிட் பாயிண்ட் வந்து மூவ் ஆகும். நான் வந்து ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஏரோக்கு வந்து ஃபஸ்ட்டு மூவ் பண்ணி வச்சிடறேன் அந்த ஒயிட் பாயிண்டரை. மூவ் பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் கீழே பார்த்தீங்கன்னா இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிங்கன்னா மீடியான்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வரும், அதில் வந்து போய்க்குங்க. மீடியாவில் போய் உங்களுக்கு தேவையான இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து எனக்கு தேவையான இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் இமேஜ் வந்து நான் ஆட் பண்ணிவிட்டேன். மேலே 3 டாட் பார்த்தீங்கன்னா இருக்கும். நெக்ஸ்ட்டு அந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணிங்கனாவே மேலே 3 டாட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். 3 டாட் செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வரும், அதை கொடுத்துருங்க. இமேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து ஃபிட் ஆயிரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பெயிண்ட் ஐக்கானுக்கு கீழே மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு இருக்கும், அதில் வந்து போய்க்கோங்க. நீங்கள் வந்து ஃபில் கம்போசிஷன் ஏரியா வந்து கொடுத்தீங்கன்னாவே இமேஜ் ஸ்க்ரீனில் வந்து ஃபிட் ஆயிரும். உங்களுக்கு அப்பவுமே சைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் வந்து போய்க்கோங்க. அதில் 3வது ஆப்ஷன் யூஸ் பண்ணி சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருங்க. அதிலே ஃபஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இமேஜை நீங்கள் அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம், அதாவது சென்டர் அலைன்மெண்ட்டை தான் பண்ணிக்கலாம், மூவ் பண்ணிக்கலாம் இமேஜை. இந்த ஆப்ஷன்ஸ் வந்து மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இமேஜை வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 3 கட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், அதில் 3வது ஒரு கட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா போதும், இமேஜ் வந்து கட் ஆயிரும். கட் ஆனதுக்கப்புறம் ப்ளஸ் ஐக்கான செலக்ட் பண்ணி அடுத்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒவ்வொரு ரெட்லைன்லையும் ஒரு இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் எத்தனை ரெட்லைன் மார்க் பண்ணிக்குதோ அத்தனை ரெட்லைன்லையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இமேஜ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்காக மட்டும் ஒரு 3 இமேஜஸ் மட்டும் ஆட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இமேஜஸையும் மறக்காமல் ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் எடிட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, நீங்கள் இந்த இமேஜ் தான் வச்சு எடிட் பண்ண அவசியம் இல்லை, உங்கள் பர்சனல் இமேஜ் கூட வச்சு எடிட் பண்ணிக்கலாம். இந்த இமேஜ் வந்து உங்களுக்கு தேவைன்னு நினச்சிங்கன்னா இதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஒரே ஜிப் ஃபைலாக தான் தந்திருப்பேன், அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க.
இந்த மாதிரி நீங்கள் எந்த வீடியோ வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவே நான் வந்து டுட்டோரியல் வீடியோ வந்து மேக் பண்ணி போட்டுடலாம். ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காக மட்டும் சில இமேஜஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இமேஜஸையும் மறக்காம ஆட் பண்ணிடுங்க. ஓகே, நான் இமேஜ் வந்து இப்போ எப்படி ஆட் பண்ணது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிசி தான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். சிசினா என்னன்னு பார்த்தீங்கன்னா இமேஜோட குவாலிட்டி அதிகப்படுத்துறதுக்காக சிசி வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். அது எங்கேருந்து காப்பி பண்ண போகிறோம்னா நான் வந்து இன்னொரு ப்ரீசெட் சொல்லியிருப்பேன், ஷேக்கர் ப்ரீசெட்னு. அந்த ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. அதில் தான் பார்த்தீங்கன்னா சிசி இருக்கும் ப்ளஸ் இமேஜுக்கு தேவையான ஷேக்கர் இருக்கும். சிசி வந்து ஓப்பன் பண்ணி அதாவது ஷேக்கர் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் ப்ளூ கலரில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 லேயர் இருக்கும். அந்த 3 லேயரில் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் போட்டு ஒரு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த பாக்ஸை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிங்கனாவே காப்பி 3 லேயர்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கொடுத்தீங்கன்னாவே இந்த 3 லேயர் காப்பி ஆயிரும். நெக்ஸ்ட் நீங்கள் எடிட் பண்ணுங்க. அந்த ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. அதாவது பீட் மேப் ப்ரீசெட்டை நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு ப்ளஸ் போட்டு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் 3 லேயர்ஸ் வந்து கொடுத்துருங்க. பேஸ்ட் 3 லேயர்ஸ் வந்து கொடுத்துட்டு எண்டுக்கு வந்துடுங்க. எண்டுக்கு வந்துட்டு அந்த ப்ளூ லேயரை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ஒரு 2 ஆப்ஷன் வரும். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த ப்ளூ லேயர் பார்த்தீங்கன்னா கடைசியில் எக்ஸ்பெண்ட் ஆயிரும். இந்த மாதிரி அந்த 3 ப்ளூ லேயரையும் பார்த்தீங்கன்னா கடைசியில் எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த 3 ப்ளூ லேயருமே பார்த்தீங்கன்னா எல்லா இமேஜுக்கும் மேலே இருக்கிறமே பார்த்துங்க. அப்போ தான் இமேஜில் வந்து அப்ளை ஆகும் அந்த எஃபெக்ட். இப்போ இமேஜோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா தெரியும், செம்மையாக இருக்குது. இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து இந்த வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து இமேஜ் ஆட் பண்ணியாச்சு. நம்ம வந்து பிளாக் ஸ்க்ரீன் ஆட் பண்ணியாச்சு, சிசி ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஃபைனலாக என்ன பண்ண போகிறோம்னா இமேஜுக்கு தேவையான ஷேக்கப் தான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். அது எங்கேருந்து காப்பி பண்ண போகிறோம்னா இப்போ நம்ம ஓப்பன் பண்ண அந்த ஷேக்கப் பீஸே எகைன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் தான் பார்த்தீங்கன்னா இமேஜுக்கு தேவையான ஷேக்கப் இருக்கும். நான் வந்து எகைன் இப்போ அந்த ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்களும் பார்த்தீங்கன்னா அந்த ஷேக்கப் பீஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதை கீழே பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் இருக்கும். கடைசியாக அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸில் போங்க. 3 டாட் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி காப்பி எஃபெக்ட் வந்து கொடுத்துருங்க. இந்த எஃபெக்ட் எல்லாமே காப்பி ஆகும். நெக்ஸ்ட் நீங்கள் எடிட் பண்ணிட்டு அந்த ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் ஆட் பண்ண அந்த இமேஜை வந்து 1 by 1 செலக்ட் பண்ணுங்கள். இமேஜை செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதில் வந்து போய்க்கோங்க. அதில் வந்து போனீங்கன்னா 3 டாட் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் வந்து கொடுத்தீங்கவே போதும். அங்கே காப்பி பண்ண எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பேஸ்ட் ஆயிரும். இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கிற எல்லா இமேஜ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட்டை பேஸ்ட் பண்ணிடுங்க. இதை மட்டும் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா எல்லா எடிட்டும் முடிஞ்சு. ஓகே, இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காக மட்டும் 3 இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். 3 இமேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் வீடியோ செம்மையாக இருக்குது. இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து இந்த வீடியோ ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த வீடியோ வந்து இப்படி ஈஸியாக எக்ஸ்போர்ட் பண்ண தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா மேலே செட்டிங்ஸ் பதிலாக பார்த்தீங்கன்னா ஷேர் ஐக்கான் இருக்கும். அந்த ஷேர் ஐக்கான் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஷேர் ஐக்கான் யூஸ் பண்ணி தான் இந்த வீடியோ வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். நீங்கள் எடிட்லாம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் ஐக்கான் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் வரும். வீடியோக்கு சைடில் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ஏரோ இருக்கும். அதை செலக்ட் பண்ணிடுங்க. ஓகே, அந்த ஏரோவை செலக்ட் பண்ணாவே அடுத்த பேஜுக்கு பார்த்தீங்கன்னா மூவ் ஆயிரும். அதில் பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் ஒரு ஆப்ஷன் வரும். அது 1080p வந்து வச்சிருங்க, கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் கோடிக் ஃபஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள். ஃப்ரேம் ரேட் ஃபுல் வச்சிருங்க, குவாலிட்டி ஃபுல்லாக வச்சிருங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணால் இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தான் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.